எங்கடா 2 பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பக்கத்து வீட்ல ஒரு கல்யாணம். அழைப்பு விடுத்திருந்தாங்க. குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி, அவங்களும் குடும்பத்தோட வந்து அன்பு மழைய பொழிஞ்சு அழைப்ப விடுத்திருந்தாங்க. தவிர்க்க முடியல. சரி கண்டிப்பா போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். குடும்பத்தோட கிளம்பியிருந்தோம். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, கண்டிப்பா குடும்பத்தோட போங்க. ஏன்னா குடும்பத்தோட போகும்போது நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சொந்த பந்தங்களோட போகும்போது அவ்வளோ சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கும். அத மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வந்து போய்க்கிட்டு இருந்தோம். ரோடே வந்து எப்பயுமே வந்து டிராஃபிக்கா இருந்துகிட்டு இருக்கும். பட் ஆனா இந்த டைம் வந்து டிராஃபிக்கே இல்ல. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவரோட ஃபேமிலி மேரேஜ் ஒண்ணு இருந்திருந்து இந்த ஈசிஆர் சைட்ல. ஸோ அதனால டிராஃபிக்கே இல்ல. போலீஸ் பந்தோபஸ்து அந்த அளவுக்கு அதிகமா இருந்துட்டு இருந்தது. நீங்க இந்த மாரி ஒரு மேரேஜ்க்கு போயிருக்கீங்களா? அப்படின்றத ஃபுல் வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து மிஸ் பண்ணாம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பாட்ட வந்து நெருங்கிட்டோம். அப்படி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியில வந்து டீசல் காலியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து டீசல் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பாட்ட வந்து நெருங்கிட்டோம். உள்ள வந்துட்டு இருந்தா அந்த வியூவே வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. போதும் எப்படா வரும் அப்படின்னு வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா வந்து கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். ஒரு வழியா வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்களும் இறங்கி வந்துட்டாங்க. எதிர் வீட்ல இருக்கவங்களும் இறங்கி வந்துட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி கார்ல ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் "நீங்க முன்னாடி வந்துட்டீங்களா? நாங்க முன்னாடியே வந்துட்டோம். டிராஃபிக் இருந்ததா?" அப்படியெல்லாம் விசாரிச்சுட்டு உள்ள வந்தோம். பார்க்கறதுக்கு வியூவே வந்து இந்த ரெசார்ட் சூப்பரா வந்து இருந்துட்டுது. இன்னும் சர்ப்ரைஸ்லாம் நெறைய இருக்குது. வாங்க போகலாம். இவங்களுக்கு தான் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து அதுக்குள்ள இடத்த பார்த்த உடனே அவங்க வந்து "வாங்கங்க ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம்" அப்படின்னு சொல்ற மாரி என்னையும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. நான் வந்து தவிர்க்கவே முடியல. "சரி வா எடுப்போம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நானும் எடுத்தேன். இந்த ரெசார்ட் பேரு ஹெரிடேஜ் பீச் லான். ஒரு வழியா வந்து அந்த வியூக்கு வந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு எல்லாரும் வந்து வளைச்சு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு என் வாழ்நாள் இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது. நீங்க இந்த மாரி கல்யாணத்துக்கு போயிருந்தா அப்படி கமெண்ட்ல வந்து அப்படியே ஒரு போயிருக்கேன் அப்படின்ற மாரி கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. வியூ எல்லாமே நல்லா இருந்துட்டு இருந்தது. எல்லாரும் வந்து வந்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க மணமக்கள வாழ்த்துறதுக்கு. என் மச்சானும் என் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படா ஸ்நாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு வந்து நாங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா அவ்வளோ சீக்கிரம் போடவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி ஃபுல்லா வியூவ வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் வியூக்காக போயிருந்தோம் கிட்ட. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம நாங்க தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சுத்தி வந்துட்டாங்க. பீச் வியூவ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீச் தாண்டி அந்த பீச்சுக்குள்ள போயி நல்லா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெசார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது பக்கத்துல எல்லாத்துலயுமே வந்து பார் இருக்கு. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், லவ் ப்ரொபோசல் இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்க நைட்ல தான் அதையும் வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து இன்னும் விடல. ஃபோட்டோ எடுக்குறாங்க, வீடியோ எடுக்குறாங்க. ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் எடுத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு "எப்பா என்னடா இது?" அப்படின்ற மாரி தோணிடுச்சு. "வா இங்க ஒரு செல்ஃபிய போடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு செல்ஃபிய போட்டு, "வா, வா, வா என் பின்னாடியே வா. உனக்கு இன்னொரு சூப்பரான வியூலாம் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, மாப்பிள வந்து வந்துட்டு இருந்தாரு. மாப்பிள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபன்னியான சீன் ஆயிடுச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வரவங்க பொண்ணுன்னு நெனச்சு தான் நாங்களும் சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனா அவங்க பொண்ணு இல்லையாம். அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க தான் பொண்ணு அப்படின்றது நமக்கு போக போக தெரிஞ்சது. ஏன்னா நாங்க மாப்பிள சைடு. எல்லாரும் எந்ச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அத வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து மணமக்கள வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பீச் டெரஸ் வியூலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்க வந்து கிளம்பிட்டோம். சரி என்ன தாண்டா இருக்கு அப்படின்ற மாரி நானும் என் ஒய்ஃபும் வந்து கிளம்பிட்டோம்.
ஆனால் நாங்கள் மட்டும் இல்லைங்க, சுற்றி எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க மேக்ஸிமமான பேர் வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு செல்லப்பிள்ளையை வச்சு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் நிற்கவே மாட்டேன்ற ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதுவும் குழந்தைய எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த பீச் டெரஸ் வியூக்கு வந்துட்டோம். வேறு லெவல் வியூவாக இருந்ததுங்க. பார்த்தாலே சூப்பராக இருந்தது. எங்கடா நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு. சரி, மறுபடியும் எப்படியாவது இந்த மாதிரி ஒரு மேரேஜ் இல்லை அப்படின்னா தனியாக வந்து ஃபேமிலியோடு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எங்களுக்குள்ளே தோணுச்சு. நாங்களும் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்னடா வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒழுங்காக எடுடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாரில் சரக்கு எல்லாமே இருந்தது. பட் ஆனால் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அடிக்கக்கூடாது அப்படின்றது நோக்கத்தில் விட்டுட்டோம். பீச்சில் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் வியூ சூப்பராக இருந்தது. மேலே இருந்து அங்கே வியூஸை வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவே நம்ம ஒரு ஹிந்து கல்யாணமாக இருந்திருந்தால் ஒரு பக்கம் வந்து மேலே தாளத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கோம். எங்கே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக வந்து இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒருத்தர் வந்து பால் வந்து கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு செல்லப்பிள்ளை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து செமையான ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களை மாறி மாறி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சரி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். லைனில் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு இருந்தோம். சரி வேலைக்காகாது, நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறோம், நமக்கு சோறு தான் முக்கியம் எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி சோறு சாப்பிட போயிட்டோம். அறுசுவை விருந்து இல்லை, பல சுவை விருந்தாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோ வந்து தனியாக போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். இந்த வெட்டிங் விளாக் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.